கனவு மெய்ப்பட வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் தொல்காப்பியம் எழுத்ததிகாரத்தில் புள்ளி மயங்கியலில் பகுதி 1 பார்க்கலாம். எளிய விளக்கத்துடன் புள்ளி மயங்கியல் பகுதி 1 முதல் நூற்பா. புள்ளி மயங்கியல் அப்படின்னா, அதாவது உயிரையோ மெய்யையோ ஈராக கொண்ட சொற்கள் நிலைமொழியாக அமையும். சொற்களில் ஈராக நிற்கும் மெய்யெழுத்துக்கள் 11. அவை ஞ, ந, ந, ம, ந, ய, ர, ல, வ, ள, ள என்பனவாகும். அவற்றுடன் வல்லினத்தையும் ஏனைய இன எழுத்துக்களையும் முதலாக உடைய சொற்கள் வந்து அல்வழி வேற்றுமை என்னும் இரு நிலையிலும் புணரும். அப்புணர்ச்சியின் இயல்புகளை எடுத்துரைப்பதால் இவ்வியல் புள்ளி மயங்கியல் என பெயர் பெற்றது. இதன்கண் அமைந்த நூற்பாக்கள் 110. இவ்வியல் கூறும் செய்திகளை ஞ, ந, ந, ம, ந என்னும் மெல்லின ஈறுகள், ய, ர, ல, வ, ள, ள என்னும் இடையின ஈறுகள் என நிரல்பட வரையறுத்து காணலாம். அதாவது புள்ளி மயங்கல்னா உயிர் அல்லது மெய் ஏதாவது ஒன்று ஈரதான் நிலைமொழியாக இருக்கும்னு நமக்கு தெரியும். 11 எழுத்துக்கள்ங்கிறாங்க. அதில் வல்லினம் வரவே வராது. மெல்லினத்தில் ஙா மட்டும் வராது. மீதி இருக்கிற மெல்லினத்தில் 5 எழுத்தும் இடையினத்தில் 6 எழுத்தும் சேர்த்துனா 11 எழுத்துக்கள் வரும் அப்படிங்கிறாங்க. அதுதான் மெல்லின ஒற்றுக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெல்லின ஒற்றுக்கள். நகர ஈறு என்ன? நிலைமொழியில் ஈராக வரும், இறுதியாக வரதான் நகர ஈறு அப்படிங்கிறாங்க. நகர ஈறு அப்படிங்கிறாங்க. அதுக்கு 2 நூற்பா தான் இருக்குது. சரியா? நகர ஈற்றுப்பெயர்க்கர் இருவழியிலும் புணர்தல். நகர ஈற்றுப்பெயர்கள் இருவழியிலும் புணர்தல்னா என்னது? அல்வழி வேற்றுமை ரெண்டுமே புணருங்கிறாங்க. அதுக்கு தான் நூற்பா. நகாரை ஒற்றிய தொழில் பெயர் முன்னர் அல்லது கிளப்பினும் வேற்றுமை கண்ணும் வல்லெழுத்து இயையின் அவ்வெழுத்து மிகுமே ஊகரம் வருதல் ஆவையினான அப்படிங்கிறாங்க. நகரை ஒற்றிய தொழில் பெயர் அது வந்து நிலைமொழியில் முதல்ல தொழில் பெயராக இருக்கணும். அப்படி இருந்தால் அல்வெளியிலும் சரி வேற்றுமையாக இருந்தாலும் வல்லெழுத்து ஈயும் அந்த எழுத்துக்கு பக்கத்தில் உகரமும் வரும் அப்படிங்கிறாங்க. அது எடுத்துக்காட்டு பாருங்கள். உறிஞ்சு அப்படின்ட்டு இருக்கா, உறிஞ்சு அப்படின்ட்டு இருக்கு. இஞ்சு தான் அந்த இடத்த மெல்லின ஒற்றுங்கிறாங்க. ஞா ஒற்று. சரி, உறிஞ்சு இஞ்சு இருக்குது. அந்த இஞ்சு தான் வந்து நிலைமொழியில் ஈருங்கிறாங்க. உறிஞ்சு கூட்டல் கடிதுன்னு இருக்கா. அந்த உறிஞ்சுங்கிறது என்னென்னா தொழில் பெயர். உறிஞ்சுங்கிறது உறிஞ்சு குடிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறால, அதுதான் உறிஞ்சு அப்படிங்கிறது. அது தொழில் பெயரை குறிக்குது. உறிஞ்சு கூட்டல் கடிது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இடையில வந்து உகரம் வரும். உறிஞ்சு கூட்டல் ஊ கூட்டல் கடிது அப்படின்னா உறிஞ்சு கடிது. அந்த இடத்த இஞ்சு ஊவும் சேர்ந்தா நியூ அப்படி மாறுது. உறிஞ்சு கூட்டல் கடிது. அதோட என்னது? ஒற்று வரும், வல்லினம் வரும்னு பார்த்தோமா. உறிஞ்சு கூட்டல் இக்கு கூட்டல் கடிது உறிஞ்சு கடிது. இது வந்து அல்வழியில் எப்படி புணரும்னா, உறிஞ்சு கூட்டல் கடிது உகரம் வந்துச்சுன்னா உறிஞ்சு கடிது. அப்புறம் வல்லினம் ஒற்று வந்துச்சுன்னா இக்கு வருது, உறிஞ்சு கடிது அல்வழியில். அதே வந்து வேற்றுமையில் பார்த்தா உறிஞ்சு கூட்டல் கடுமைன்னு இருக்கா. உறிஞ்சு கூட்டல் கடுமைக்கு இடையில உகரம் வருதா. உறிஞ்சு கூட்டல் ஊ கூட்டல் கடுமை. இஞ்சு ஊவும் சேர்ந்தா நியூ உறிஞ்சு கூட்டல் கடுமை. அந்த இடத்த வல்லின ஒற்று வரணும். இக்கு வந்துருச்சா. உறிஞ்சு கூட்டல் இக்கு கூட்டல் கடுமை உறிஞ்சு கடுமை. இது வேற்றுமையில் வந்திருக்குது. உகரமும் வல்லெழுத்தும் பெற்றது. அல்வழியாக இருந்தாலும் வேற்றுமையாக இருந்தாலும் உகரமும் வந்துருச்சு, அதோடு இணைந்து வல்லெழுத்தும் பெற்றது அப்படிங்கிறாங்க. உறிஞ்சு அப்படின்னா என்னதுன்னா உறிஞ்சுதல், உராய்தல், வற்றல் பேர். உறிஞ்சுதல் அப்படின்னா உறிஞ்சு குடிக்கிறோம். உராய்தல்னா உரசரம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, மோதுதல்னு சொல்கிறாங்கல்ல, அது வற்றல் அப்படின்னு சொல்லி அதுக்கு பொருள் கொடுத்துருக்குறாங்க. அடுத்த நூற்பா 2வது நூற்பா. நகர ஈறு பிற கணங்களிலும் புணர்தல். பிற கணங்களில் நகர ஈறு பிற கணங்களுடன் புணர்தல் அப்படின்னா, பிற கணம் அப்படின்னா என்னென்ன கணம்? மெல்லினமா இடையினமா அப்படின்னு பார்க்கலாம். ஞான மவ ஏயினும் ஊகர நிலையும். அதாவது ஞாதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோமா. நாமவ இயையினும் ஊகரம் நிலையும். அதாவது நிலைமொழியில் ஈற்றில் அதை மெல்லெழுத்தானது 3 மெல்லெழுத்து சொல்லியிருக்கிறாங்க. ஞ ந ம. இது 3 மெல்லெழுத்தும்
இடைநிலத்து ஒன்று வகரம். இந்த சொற்கள் நிலைமொழியில் இருந்துச்சுன்னா அந்த எழுத்துற உகரம் பெற்றுன்னு வரும் அப்படிங்கிறாங்க. உகரம் ஏற்கனவே பெற்று வந்துச்சா, அது போல தான். சரியா? உறிஞ்சு அப்படின்னா என்னது? உறிஞ்சு கூட்டல் ஞான்றது அப்படிங்கிறாங்க. உறிஞ்சு அப்படின்னா உகரம் வரும் இடையில. உறிஞ்சு கூட்டல் ஊ ஞான்றது. அது இடையில இஞ்சு ஊவை சேர்ந்தால் நியூ வந்துடும். உறிஞ்சு நான்றது அப்படின்னு போட்டுக்கலாம். உறிஞ்சு நான்றது. அதான் அதுக்கு உகரம் மட்டும்தான் பெற்றது, வல்லினம் வரல. அதுக்கு இனமான வல்லினம் வரல. அதுக்கு அடுத்தது அதே மாதிரி நான் வரும்னு பார்த்தாங்க. அதோட உறிஞ்சு நான்றதுன்னு மட்டும்தான் இருக்குது. நாம் சேர்த்திக்கணும். உறிஞ்சு நீண்டது, உறிஞ்சு மாண்டது, உறிஞ்சு வலிது அப்படின்னு. ஆனால் அந்த இடத்த என்னது? முதல் நூற்பாவில் உகரம் வல்லினம் வரும்னு பார்த்துருக்குறோம். இங்கே உகரம் மட்டும்தான் பெற்றிருக்குது, வல்லினம் வரலை. அதே போல் உறிஞ்சு கூட்டல் ஞாற்றி, இது அல்வெளியில் பார்த்தது. சரியா? உறிஞ்சு கூட்டல் ஞாற்றி அப்படின்னு இருக்கா, அது உகரம் மட்டும்தான் வருது. உறிஞ்சு கூட்டல் ஊ கூட்டல் ஞாற்றி அப்படின்னு இருக்கா. இஞ்சு ஊவையும் சேர்த்துனா நியூ, உறிஞ்சு ஞாற்றி. அதே போல் நீச்சின்னு கொடுத்துருக்காங்க. எதோடு சேர்த்தணும்? நகரம் வந்திருக்குங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு. உறிஞ்சு நீச்சி. மா கொடுத்துருக்குறாங்க, உறிஞ்சு மாற்றி. பா கொடுத்துருக்குறாங்க, உறிஞ்சு வலிமை அப்படின்னு வேற்றுமையில். ஆக ந ம வ இயையினும் உகர நிலையும். இந்த 4 எழுத்து வந்துச்சுன்னா உகரம் மட்டும்தான் வரும், வல்லினம் வராது. அதுக்கப்புறம் நகர ஈறு. நகர ஈறு 4 நகரம். நிலைமொழியில் இறுதியில் ஞாவா இருக்கணும். நாவா இருந்தால் அதுதான் ஈருன்னு சொல்கிறோம். நகர ஈற்று பெயர்கள் அல்வழியில் புணர்தல். நகர ஈறு எப்படி அல்வழியில் புணரும்னா, நகர இறுதியும் அதனோரற்றே. நகர இறுதியும் நம்ம முன்னாடி மேல் நூற்பாவில் பார்த்தல்ல, அதே மாதிரி தான்ப்பா வரும் அப்படிங்கிறாங்க. சரியா? அது எப்படின்னா, நகரத்தை இறுதியாக கொண்ட சொற்கள் வரும், புணரும். அது வல்லெழுத்து வர அவ்வெழுத்து மிக்க முடியும், வல்லெழுத்து வரும் அப்படிங்கிறாங்க. மேல் நூற்பாவில் வல்லெழுத்து வராது, ஆனால் இந்த இடத்துல உகரம் வரும், வல்லெழுத்தும் வரும். அதாவது முதல் நூற்பாவில் பார்த்த மாதிரி. சரியா? பொருந்து கூட்டல் கடிது அப்படின்றாங்களாங்களா. பொருந்து கூட்டல் ஊ கூட்டல் கடிது. இந்து ஊவி சேர்த்துனா ரு. இந்து கூட்டல் ஊ ரு. இந்து கூட்டல் ஊ நூ அப்படின்னு பொருநூ கூட்டல் இக்கு போட்டுக்கணும். வல்லினம் போட்டு பொருநூ கடிது. அது அல்வெளியில். அதே வேற்றுமையில் அப்படின்னா பொருந்து கூட்டல் ஞான்றுன்னு இருக்கா. பொருந்து கூட்டல் ஊ கூட்டல் ஞான்று. இந்து ஊவின் சேர்ந்தனா நூ ஆயிரும். பொருண்யூ நான்று அப்படின்னு பொருந்து ஞான்று அப்படின்னு சொல்கிறாங்க. அது வல்லினம் பெறல. மேலே சொன்னது அல்வெளியில் வர்றப்ப வல்லினம் பெறுது. பொருண்யூ இக்கு வந்திருக்குதா. அதே மெல்லினத்தில் வர்றப்ப வல்லினம் வரலை. ஒற்று இடையில வரல. பொருந்து அப்படின்னா பொருந்துதல். பொருந்துனா பொருந்துதல் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது நகர ஈற்று பெயர்களுக்கு வேற்றுமை முடிவு. நகர ஈற்று பெயர்கள் அதுக்கு வேற்றுமை அல்வெளியில் எப்படி வரும்னு பார்த்தோன்னா, வல்லினம் வந்தால் அது உகரத்தோடு வல்லின ஒற்று வருது. அதே மெல்லினம் வந்தால் உகரம் மட்டும்தான் வருது, ஒற்று வரலை. அதுக்கப்புறம் நகர ஈற்று பெயர்களுக்கு ஒற்றுமை முடிவு. நகர ஈற்று பெயர்களுக்கு வேற்றுமை முடிவு எப்படி இருக்குன்னா, வேற்றுமைக்கு உக்கட அகர நிலையும். அதாவது மேல் நூற்பாவில் உகரம் இக்கு வரும்னு பார்த்தோம். ஆனால் இந்த நூற்பாவில் வேற்றுமைக்கு ஊ கெட்டு போயிடும், ஊக்கு பதிலாக அகரம் வரும்னு சொல்கிறாங்க. சரியா? அதாவது பொருண் கூட்டல் கடுமை அப்படின்னு இருக்கா. பொருண கூட்டல் கடுமைன்னு இருக்கா. பொருண கூட்டல் இக்கு கூட்டல் கடுமை, பொருண கடுமை வேற்றுமையில் வந்திருக்குது. அந்த இடத்துல உகரம் கெட்டுருச்சு. ஃபஸ்ட்டு எப்படி போட்டால் பொருள் கூட்டல் கடுமைன்னு போட்டோமா, பொருந்து கூட்டல் ஊ கூட்டல் கடுமை, ஊவானது ஆவா மாறிடுச்சு. சரி? ஆவா மாறி பொருந்து கூட்டல் ஆ கூட்டல் கடுமை அப்படின்னா இந்து ஆவையும் சேர்த்துனா நாவா வந்துடும். பொருண கூட்டல் கடுமை. அதோட இக்கு சேர்த்துனா பொருண கடுமை வேற்றுமையில் வந்துருச்சு. வேற்றுமையில் எப்படி உகரத்துக்கு பதிலாக அகரம் வருது, அது வல்லினம் பெற்று வருது, ஒற்று பெற்று வருது. அதுக்கப்புறம் வெறிந்து என்னும் சொல்லுக்கு சிறப்பு விதி. வெறிந்து அப்படின்னு ஒரு சொல் இருக்குது. அதுக்கு எப்படி சிறப்பு விதினா, வெறிந்தென் இறுதி முழுவதும் கெடும் வழி வரும் இடன் உடைத்தே மெல்லெழுத்து இயற்கை. வெறிந்தென் இறுதி முழுவதும் கெடும் வழி வரும் இடன் உடைத்தே மெல்லெழுத்து இயற்கை. வெறிஞ்சுன்னு சொல்லு வந்துச்சுன்னா, வெறிஞ்சுன்னு அந்த சொல்லு வெறிஞ்சு அப்படின்னா முதுகுன்னு அர்த்தம். வெறிஞ்சுன்னு வந்துச்சுன்னா
வல்லெழுத்துக்கு இனமான மெல்லெழுத்து வருங்கிறாங்க. மெல்லெழுத்து வெறிஞ்சுன்னு வந்துருச்சுன்னா சரியா. வெறிஞ்சு கூட்டல் குறைன்னு இருக்கா, வெறிந்து இந்து கூட்டல் குறைன்னு இருக்கா, வெறி வெறி அந்த இந்து வந்து கெட்டுரும். நகர ஒற்று வந்து கெட்டுரும். கெட்டுருன்னா என்ன இருக்கும், வெறி கூட்டல் குறை மட்டும்தான் இருக்குமா. வெறி கூட்டல் இங்கு கூட்டல் குறை, வெறியின் குறை அப்படின்னு. வெறிஞ்சு அப்படின்னா முதுகுன்னு அர்த்தம் சரியா. வெறிஞ்சுன்னு சொல்லு வந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த வெறிந்தில் இருக்கிற நகர ஒற்று வந்து கெட்டு போயிடும். கெட்டோன்னே என்ன இருக்கும், அதுக்கு மெல்லெழுத்து வரும். வல்லினத்துக்கு இனமான மெல்லெழுத்து வருங்கிறாங்க. அதனால வெறிஞ்சு கூட்டல் குறை அப்படிங்கிறாங்க. வெறிஞ்சு என்னும் சொல் வல்லெழுத்து பெறுதல். முதல் நூற்பாவில் வெறிஞ்சுங்கிறதுக்கு மெல்லினம் தான் வரும்னு சொல்லியிருக்காங்க. இந்த நூற்பாவில் வெறிஞ்சுக்கு வல்லினம் வருங்கிறாங்க. ஆவையின் வல்லெழுத்து மிகுதல் உரித்தே. ஆவையின் அது மாதிரியே தான் எப்படி மெல்லெழுத்து வந்தது அதே மாதிரி இதுக்கும் வல்லினம் வருங்கிறாங்க. இது வெறிஞ்சு கூட்டல் குறைன்னு இருக்கா, அந்த நகர ஒற்று அடிபட்டு போயிருமா. வெறி கூட்டல் குறை மட்டும்தான் இருக்கா, அந்த வெறி குறை வந்து அந்த இக்கு வந்துருச்சு. வல்லினத்துக்கு இனமான வல்லினமே வந்துருச்சு சரியா. வெறி குறை அப்படின்னு. ஆக இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா, இதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா நகர ஒற்றில் 2 பார்த்தோம். நகர ஒற்றில் என்ன பார்த்தோன்னா 2. அதே மாதிரி ஞாகார ஒற்றில் 4. அதுக்கு அடுத்தது நகர ஒற்று, அதுக்கு அடுத்தது 3 சுழி நகரம், அதுக்கு அடுத்தது 3 சுழி நகர ஈறு, 3 சுழி நகர ஈறு பார்க்குறோம். நகர ஈற்றுக்கு சிறப்பு விதி 8 நூற்பாங்கிறாங்க. நகர ஈற்று பெயர்கள் வேற்றுமையில் புணர்தல். நகர அப்படின்னா 3 சுழி நகரம் வந்து வேற்றுமையில் எப்படி புணரும்னா, நகர இறுதி வல்லெழுத்து இயையின் டகரமாகும் வேற்றுமை பொருட்கே. அதாவது 3 சுழி நகரம் வந்துன்னா அது டகரமாக மாறிடுங்கிறாங்க. அதாவது மண் குட்டல் குடம் இருக்காங்களா, அது 3 சுழி நகரமாக இருக்கா, அந்த 3 சுழி வந்து டாவா மாறிடும். மட்குட்டல் குடம், மட்குடம் அப்படின்னா மண்ணாலாகிய குடம். அதுக்கப்புறம் நகர ஈற்று விரவு பெயர்கள் அஃறிணையில் இயல்பாதல். நகரம் ஈற்று விரவு பெயரில் வந்தால் அஃறிணையில் எப்படி வரும்னா இயல்பாதல். ஆணும் பெண்ணும் அஃறிணை இயற்கை. ஆண் பெண் என்னும் விரவு பெயர்கள் உயர்திணையை குறிக்காமல் அஃறிணையை குறித்து வந்தது. அப்பெயர்கள் வல்லெழுத்தை முதலாகுடைய வருமொழியோடு வேற்றுமை பொருண்மையில் புணரும். அவ்விடத்து நிலைமொழியில் ஈறு தெரியாமல் இயல்பாக புணரும். ஆண் குட்டல் கைன்னு இருக்கா, ஆண் கை, அது வல்லினமும் வரல மெல்லினமும் வரல, இயல்பாகவே வந்துருச்சு. பெண் குட்டல் கைனா பெண் கை, இயல்பு. இந்த இடத்த ஆண் பெண் அப்படின்னா நமக்கு உயர்திணைன்னு தெரியும். அதோட விரவு பெயர்கள் உயர்திணை குறிக்காமல் அஃறிணை குறித்தது அப்படிங்கிறாங்க. இந்த இடத்த அஃறிணையே ஆண் குட்டல் கைனா ஆண் கை, பெண் குட்டல் கைனா பெண் கைன்னு இயல்பாக முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அடுத்தது ஆண் என்னும் மரப்பெயர் புணரும் முறை. ஆணுங்கிறது ஆணும் பெண்ணும் அப்படின்னா அஃறிணை இயற்கைன்னு பார்த்தாச்சு. அதே ஆண் என்னும் மரப்பெயர் புணரும் முறை. ஆண்கிற மரப்பெயர் எப்படி புணரும்னா, ஆண்மரக்கிழவி அரைமர இயற்றே. ஆண்மரக்கிழவி எப்படி அரை மரத்துக்கு எப்படி சொன்னமோ அது போல தான் வரும். அப்போனா என்ன வரும், மரம்னாவே அம்ச அருகே வரும். ஆண் கூட்டல் கோடு அப்படின்னு இருக்கா, ஆண் அப்படிங்கிறது நகர இற்று பெயர். ஆண்பாலை இந்த இடத்த குறிக்கல, அதுக்கு பதிலாக மரத்தை ஆண்னாவே நமக்கு தெரியும் ஆண்மகன் அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த இடத்துல என்ன இருக்குன்னா ஆண்மகனை குறிக்கல, ஆண்கிறது ஒரு மரப்பெயரை குறிக்குது. மரப்பெயர் வந்தால் என்ன சரியை வரும், அம்சரியை தான் வரும். ஆண் கூட்டல் கோடுன்னு இருக்கா, ஆண் கூட்டல் அம்மு கூட்டல் கோடு, ஆணம் கோடு அப்படின்னு மாறிடுது. ஆண்கிறது மரம், கோடுனா என்னது அப்படின்னா கிளைன்னு அர்த்தம். அப்படின்னா ஆண் கூட்டல் கோடுனா ஆண் கூட்டல் கூட்டல் கோடு, ஆனங்கோடு. அதுக்கு அடுத்தது செய்யுளில் விண் என்னும் பெயர் புணரும் முறை. செய்யுளில் விண் என்னும் பெயர், விண்ணுங்கிற அந்த சொல்லு வந்து எப்படி செய்யுளில் புணரும் அப்படின்னா, விண் என வருவும் காய பெயர்வையின் உண்மையும் உரித்தே அத்து என் சாரியை செய்யுள் மருங்கின் தொழில் வரும் காலை.
விண் என வருவும் காய பெயர்வையின் உண்மையும் உரித்து அத்து என் சாரியை செய்யில் மருங்கின் தொழில் வரும் காலை அப்படிங்கிறாங்க. அதாவது ஆகாயத்தை உணர்த்துகின்ற பெயர்ச்சொல் விண் என்பதாகும். விண்ணுன்னா தெரியும், விண்ணுனா வானம்னு நமக்கு தெரியும். அந்த சொல்லு முன்னாடி வினைச்சொல் வந்து புணரும். சரியா? அந்த அவ்விடத்து அத்துசாரியை தோன்றுவதும் உண்டு, தோன்றாமையும் உண்டு, இந்நிலை செய்யலில் மட்டும் பொருந்தி வரும் அப்படிங்கிறாங்க. அதாவது விண்ணுங்கிறது ஆகாயத்தை குறிக்கும், கெட்கும் அப்படிங்கிறது என்ன குறிக்குன்னா வினையை குறிக்கும். அப்படி வந்துச்சுன்னா விண் குட்டல் அத்து குட்டல் கெட்கும் அப்படின்னு இருக்கா. விண்ணத்து கெட்கும் அத்து சரியை பெற்றுச்சு. சரியா? அதே போல் விண் குட்டல் குத்து அப்படின்னா நீள்வரை அப்படின்னா விண் குத்து விண் குட்டல் குத்து நீள்வரைன்னு கேட்டுட்டாங்கன்னா விண் குத்து நீள்வரை அத்து சாரியை பெறாமல் நின்றது அப்படிங்கிறாங்க. கெட்குதல் அப்படின்னா வெளிப்படுத்துதல் அல்லது சுழலுதல்னு அர்த்தம். கெட்குதல்னா என்னது? வெளிப்படுத்துறது அல்லது சுழலுதல். ஆக விண் கூட்டல் வினை வந்துச்சுன்னா என்ன வரும் அப்படிங்கிறாங்கன்னா அத்து வரும். வினை வந்துச்சுன்னா அத்து வரும். அதே அத்து வராமல் கூட நம்ம எழுதிக்கலாம் அப்படிங்கிறாங்க. விண்ணுங்கிற சொல்லுக்கு முன்னாடி வினைச்சொல் வந்ததுன்னா அத்து போட்டுக்கலாம், இல்லை அத்து போடாமலும் கூட எழுதலாம், அது தவறு இல்லை அப்படிங்கிறாங்க. விண்குட்டல் கெட்கும் அப்படிங்கிறது விண்குட்டல் அத்து குட்டல் கெட்கும், விண்ணத்து கெட்கும். விண்குட்டல் குத்து நீள்வரைனா விண்குத்து நீள்வரைனா அத்து சாரியை பெறாமல் அப்படியே போட்டிருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நகர ஈற்று தொழில் பெயர்கள் இருவழியில் புணர்தல். நகர ஈற்று தொழில் பெயர் இருக்கா, அது எப்படி இருவழியில்னா என்னது? வேற்றுமை அல்வழி ரெண்டு இதில் எப்படி புணர்னா தொழில் பெயர் எல்லாம் தொழில் பெயர் இயலா. இதே மாதிரி நுட்பம் நிறைய இடத்துல இருக்குது. சரியா? தொழில் பெயர் எல்லாம் தொழில் பெயர் இல்லா அப்படின்னா இது ஒரே மாதிரி தான், எல்லா இதுக்கும் ஒரே தகவல் தான் கொடுத்துருக்குறாங்க. சரியா? அதாவது நகர ஈறு, அது இப்போ நம்ம பார்க்குறது நகர ஈறு தானே பார்க்குறோம். அந்த நிலைமொழியில் நகர ஈராக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வல்லின எழுத்து வந்துச்சுன்னா அது வல்லின ஒற்று வரும். சரியா? அதான் உகரம் வல்லின ஒற்று வரும். அதே மெல்லினமும் இடையினமும் வந்தால் உகரத்தை மட்டும்தான் பெறும் அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்துக்கும் பொது. மண் குட்டல் கடிது அப்படின்னு இருக்கா. மண் குட்டல் ஊ குட்டல் கடிது, மண்ணு கூட்டல் கடிது, மண்ணு கடிது. அந்த இடத்த உகர மூணு இதுக்குமே உகரம் வரும். அது வல்லினம் மெல்லினம் இடையினம் மூணுக்குமே உகரம் வரும். ஆனால் அந்த வல்லினத்துக்கு மட்டும் என்ன வரும்? அந்த வல்லின ஒற்று வரும். மற்றதுக்கு உகரம் மட்டும்தான் வரும். இப்போ கடிது அப்படிங்கிறது காங்கிறது வல்லினம். சரியா? வல்லினம் வந்தால் எப்படி வரும்? மண் கூட்டல் ஊ கூட்டல் கடிது, மண்ணு கூட்டல் கடிது. அந்த இடத்து இக்கு வந்துருச்சு, மண்ணு கடிது. அதே மெல்லினமும் இடையினம், ஞாங்கிறது மெல்லினம், வாங்கிறது இடையினம். அப்படி வந்தால் உகரம் மட்டும் வந்தால் போதும். மண் குட்டல் ஊ குட்டல் ஞான்று மண்ணு நான்றே. மண் குட்டல் வலிது, மண் குட்டல் ஊ குட்டல் வலிது, மண்ணு வலிது அப்படின்னு அல்வழியில் புணர்ந்துருச்சு. சரியா? இது எல்லாத்துக்கும் ஒரே சேம் தான். சரியா? எல்லா தொழில் பெயர் எல்லாம் தொழில் பெயர் இயலா அப்படின்ட்டாங்கன்னா அது எந்த ஈராக இருந்தாலும் சரி, வல்லினம் வந்தால் உகரம் வரும், வல்லினம் வந்தால் ஒற்று வரும், மெல்லினத்துக்கு இடையினத்துக்கு வராது அப்படிங்கிறாங்க. மண்ணு கடுமை, மண்ணு ஞான்றி, மண்ணு வலிமை. வேற்றுமையில் மண்ணுங்கிறது மண்ணுதல்னா கழுவுதல்னு அர்த்தம். மண்ணுதல் வேற்றுமையிலும் அப்படி தான் வருது, அல்வழியில் தான் அப்படி தான் வருது. அதனால தான் மண்ணுதல் அப்படின்னா கழுவுதல்னு அர்த்தம். மண்ணுதல்னா என்ன மீனிங் அப்படின்னா கழுவுதல். அதுக்கு அடுத்தது நகர ஈற்று கிளைப்பெயர்கள் இயல்பாக புணர்தல். நகர ஈற்றில் கிளைப்பெயர்கள் வந்தால் இயல்பாக புணருமா? இயல்பாக புணரும். கிளைப்பெயர்னா என்னது? உறவு இனப்பெயராக இருக்கணும். கிளைனா உறவு பெயர் அல்லது இனப்பெயர். கிளைப்பெயர் எல்லாம் கொலத்திரிபு இலவே. கிளைப்பெயர் எல்லாம் கொலத்திரிபு இலவே அப்படின்ட்டாங்க. அதாவது நகரத்தை ஈராக உடைய கிளைப்பெயர்கள், அதுக்கு முன்னாடி வல்லெழுத்தை முதலாக ஒரு சொற்கள் புணரும். அவை திரிபின்றி இயல்பாக முடியும். உமன் அப்படின்னு என்னது? அது குடி. சரியா? உறவு இனப்பெயர்னு வச்சுக்கலாம். உமன் கூட்டல் குடி அப்படின்னு இருக்கிறோம், உமன் குடி. பான் கூட்டல் குடினா பான் குடி. அது வல்லினம் வந்தாலும் இயல்பாக தான் புணரும். விளக்கம்: கிளைனா சாதி அல்லது சுற்றம் அர்த்தம். கிளைனா என்ன அர்த்தம்னா ஜாதி அல்லது சுற்றம் அர்த்தம். அதே உமன் அப்படின்னா உமனர், உப்பு விற்பவர் தான் உமனர்னு சொல்லுவோம். பான்னா பாணர்,
பாணரில் 3 வகை பாணர் இருக்கா, இசைப்பாணர், மட்டைப்பாணர், யாழ்ப்பாணர்னு. அதே மாதிரி இங்கே பாணர்னா இசைப்பாடல் பாடுவோர், இசைப்பாடல் பாடுவோர். அப்படி அப்படி வந்துச்சுன்னா இயல்பாக வந்துடும். வல்லினம் வந்தால் கூட இயல்பாக வந்துடும். கிளைப்பெயர் எல்லாம் கொலதிரிவு இலவே, திரிய உமரும் பாணரும் வந்தால் இயல்பாக வரும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது எண் என்னும் உணவு பெயர் புணர்தல். எண்ணுங்கிறது ஒரு உணவு பெயரம். அது எப்படி புணரும் அப்படின்னா, வேற்றுமை அல்வழி எண் உணவு பெயர். வேற்றுமையாக இருந்தாலும் அல்வழியாக இருந்தாலும் எண்ணுங்கிற ஒரு உணவு பெயர் வந்தால் வேற்றுமை இயற்கை நிலையிலும் உரித்தே. அப்படின்னு என்னது? வேற்றுமை இயற்கையாகவே அல்வழியிலையும் போட்டுக்கு அல்லது வேற்றுமையிலையும் போட்டுக்கு. அது எப்படி புணரும்னா இயல்பாக புணரும் அப்படிங்கிறாங்க. எண் அப்படிங்கிறது எண்ணுன்னா என்னது? எள் இருக்குல்ல, எல்லை உணர்த்தும் நகர ஈற்று பெயர். எண்ணு அப்படின்னு 3 சொல்லி எண்ணுனா நம்ம நம்பர்னு நினச்சிக்கோம். ஆனால் இங்கே நம்பர் இல்லை, உணவுனா எள்ளு சட்னி எல்லாம் ஆட்டுறோம்ல, அதுதான் எள்ளு கூட்டல் கடிதே. நகரம் வந்தாவே டகரமாக மாறும். கூட்டல் கடிதே, கடிதே அப்படின்னு நகரம் மட்டும்தான் டகரமாக மாறுது. வல்லினம் வரல, அதுக்கு இனமான ஒற்றும் கூட வரல. எண் கூட்டல் கடிதன எண் கடிது என்று நிற்றல் பெரும்பான்மையாகும். ஆனால் இதில் வந்து நூற்பாப்படி பார்த்தோம்னா எதுவுமே புணராது, அப்படியே வந்துடும். திரியவும் தெரியாது. எண் கூட்டல் கடிதுனா எண் கடிது அப்படின்னு எந்த வகை மாற்றம் இல்லாமல் அப்படியே புணரும் நூற்பாப்படி. ஆனால் இப்படியும் மாறும் அப்படிங்கிறதுக்கு தான் எண் கூட்டல் கடிது நகரம் வந்து டகரமாக மாறுங்கிறாங்க. நூற்பா விதி கீழே இருக்கிறது மட்டும்தான். வேற்றுமை அல்வழி எண் உணவு பெயர், வேற்றுமை இயற்கை நிலையிலும் உரித்தேன்ட்டாங்க. அடுத்து முரண் என்னும் சொல் புணரும் முறை. முரண்கிற ஒரு சொல்லு எப்படி புணரும்? முரண் அப்படின்னா முரண் என் தொழில் பெயர் முதலியல் நிலையும் அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே இந்த தொழில் பெயருக்கு எப்படி புணரும்னு சொன்னனே அதே போல தான்ப்பா புணரும். அப்படின்னு முரண்னா என்ன அப்படின்னா மாறுபடுதல். முரண்னா மாறுபடுதல்னா ஏட்டிக்கு போட்டியாக பேசுறதுன்னு சொல்லுவோம். மாறுபாடுதல், மாற்றி பேசுறது. மாறுபடுதல் என்னும் பொருளை உணர்த்துகிற நகர ஈற்று தொழில் பெயர் முரண் என்பதாகும். அந்த சொல்லு முன்னாடி வல்லெழுத்து வந்துச்சுன்னா அல்வெளியிலும் வேற்றுமையாலும் இரு நிலையிலும் புணருங்கிறாங்க. அல்வெளியில் மட்டும் உகரம் பெறாது தொகை மரபில் கூறப்பட்டதை போல இயல்பாக முடியும். தொகை மரபில் ஏற்கனவே இது பார்த்துருக்குறோம். அதுபோல் அந்த அல்வெளியில் உகரம் பெறாது, அல்வெளியில் மட்டும் உகரம் பெறாது இயல்பாக வந்துடுமா. ஆனால் வேற்றுமையில் நகரம் டகரமாக தெரியுங்கிறாங்க. அதுக்கு பார்க்குற அல்வெளியில் முரண்கிற ஒரு சொல்லுக்கு முன்னாடி அல்வெளியாக இருந்துச்சுன்னா அது என்னவாகும்? இயல்பாகவே வந்துடும். அதே வேற்றுமையில் நகரம் வந்து டகரமாக மாறும். அல்வெளியில் அப்படின்னா முரண் கூட்டல் கடிதுன்னு இருக்கா, முரண் கடிது. அல்வெளியில் இயல்பாக முடிஞ்சிருச்சு. அதே முரண் கூட்டல் கடுமை அப்படின்னா முரட்கடுமை. நகரம் வந்து டகரமாக மாறுது, வேற்றுமையில் முரட்கடுமை அப்படின்னு மாறுது. இப்போ நம்ம என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நகர ஈறு பார்த்தோமா. நகர ஈரில் ஒன்று தான் நகார ஈறு. நகர ஈரில் 2 மட்டும் பார்த்தோம். சாரி, ஒன்றும் இல்லை, நகர ஈரில் 2 பார்த்தோம். அது என்னது? நகர ஈற்று பெயர்கள் இருவழியில் புணர்தல் அப்படிங்கிறது. அல்வழியாக இருந்தாலும் வேற்றுமையாக இருந்தாலும் உகரம் வருங்கிறது நம்ம பார்த்தோம். அதுக்கு அடுத்தது நகர ஈறு பிற கணங்களுடன் புணர்தல்னா என்ன கணங்களுடன் புணரும்? அது மெல்லெழுத்தையோடும் புணரும், இடையெழுத்தோடும் புணரும். மெல்லின் எழுத்து அப்படின்னா ஞ இது. அதே இடையினா வகரம். அப்படி புணர்றப்ப உகரம் உகரம் பெற்று வரும் அப்படிங்கிறாங்க. அதே வந்து அல்வெளியில் மட்டும்தான் அது என்னாகும்? உறிஞ்சுக்கிட்ட உகரம் பெறும் அப்படிங்கிறாங்க. ஆனால் இந்த இடத்த வந்து ஒற்று வராது, உகரம் மட்டும்தான் பெறும், ஒற்று வராது. அதுக்கப்புறம் நகர ஈறு பார்த்தோம். சரியா? நகர ஈறு எப்படி வரும்? நகரத்துக்கு வந்து 4 நூற்பா சொல்லியிருக்காங்க. நகர ஈற்று பெயர்கள் அல்வெளியில் புணர்தல். நகர இறுதியில் அதற்றோர் அன்னே அப்படின்னா அதற்றோர் அற்றே அப்படின்னா நகர நீர் வந்துச்சுன்னா உகரம் வரும். உகரம் வந்து அது வல்லினத்தில், அதே வந்து அல்வெளியில் இருந்தால் வல்லினம் வரும். அதே வந்து வேற்றுமையில் வருந்ததுன்னா இயல்பாய் புணரும், உகரம் மட்டும்தான் வரும், அந்த ஒற்று வராது. அதுக்கப்புறம் நகர ஈற்று பெயர்களுக்கு வேற்றுமை முடிவு எப்படி? வேற்றுமைக்கு உக்கட அகர நிலையும். வேற்றுமைக்கு வந்து கெடும்,
உகரம் கெட்டு அந்த எப்படி அந்த நிலையில் சொல்கிறோமோ அந்த உகரத்துக்கு பதிலாக ஆகாரம் வந்து வரும். ஆகாரம் வந்து ஒற்று வருங்கிறாங்க. சரியா? அதுக்கப்புறம் வெறிஞ்சென்னும் சொல்லுக்கு சிறப்பு விதினா நமக்கு தெரியும். வெறிஞ்சுனாவே என்னது மெல்லினம் வரும்னு பார்த்துருக்குறோம். மெல்லினம் வெறிஞ்சுங்கிற சொல்லு வந்துச்சுன்னா மெல்லினம் வரும். மெல்லினம் வரும். அதே இன்னொரு அடுத்த நூற்பா வெறிஞ்சுங்கிற சொல்லுன்னா வல்லினம் வரும்னு சொல்கிறாங்க. அதாவது வெறிஞ்சுங்கிறதுக்கு வல்லினமும் வரும், மெல்லினம் வரும். அதுக்கப்புறம் நகர ஈறு வந்து 8 பார்த்தோம். அதில் வந்து நகர ஈற்று பெயர்கள் வேற்றுமை புணர்தல்னா அது டகரமாக வந்தால் நகரமாக மாறும். மண் கூட்டல் குடம்னா மட்குடம் அப்படின்னு மாறும். அதுக்கப்புறம் நகர ஈற்று விரவு பெயர் அக்ரிணில் எப்படி இயல்பாக ஆகும் அப்படின்னா ஆணும் பெண்ணும் விரவு பெயர் உயர்திணை. ஆனால் இங்கே வந்து அது உயர்திணை தான். ஆனால் இங்கே வந்து உயர்திணை குறிக்காமல் அக்ரிணியை குறித்தா இயல்பாய் முடியும். அதுக்கப்புறம் ஆண்கிற மரப்பெயர் அது வந்து ஆண்கிறது ஆண்மகனை குறிக்காமல் மரத்தை குறிச்சுனா எப்படி வரும் அப்படின்னா அம்சாரியே பெறும். ஆண் கூட்டல் அம் கூட்டல் கோடு ஆனங்கோடு. சரியா? செய்யலில் விண்ணுங்கிற சொல்லு எப்படி புணரும் அப்படின்னா அது வந்து விண் அப்படிங்கிறது வானத்தை குறிக்கும். அதே அதுக்கு பக்கத்தில் நிலைமொழி வருமொழியில் வினைச்சொல் வந்துச்சுன்னா அத்துசாரியே வரும். அத்துசாரியை பெற்று எழுதலாம், அத்துசாரியை பெறாமலும் எழுதலாம் அப்படிங்கிறாங்க. விண் கூட்டல் அத்து கூட்டல் கெட்கும் அப்படின்னா விண்ணத்து கெட்கும் அத்துசாரியே. விண் கூட்டல் குத்து நீள்வரைனா விண் குத்து நீள்வரைன்னு இயல்பாகவும் வரும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் நகர ஈற்று தொழில் பெயர் இருவழியில் புணர்தல்னா தொழில் பெயர் எல்லாம் தொழில் பெயர் இயலாம். இருவழின்னு என்னது அல்வழி வேற்றுமை. அதே மாதிரி வல்லினம் வந்துச்சுன்னா இக்கு வரும். மெல்லினமும் இடையினம் வந்துச்சுன்னா உகரம் மட்டும்தான் பெறும் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் கிளை பெயர்கள் எப்படி புணரும் அப்படின்னா உமன் கூட்டல் குடினா உமன் குடி, பான்குடினா பான்குடின்னு இயல்பாக புணர்ந்துடும். எண்ணுங்கிற உணவு பெயர்னா எண்ணுன்னா இங்கே எல்லை குறிக்குது. அது எப்படி இருக்குன்னா நகரம் வந்து டகரமாக மாறுங்கிறாங்க. சரியா? ஆனால் பெரும்பான்மை வந்து எண் கூட்டல் கடிதம்னா எண் கடின்னு தான் வருங்கிறாங்க. அதுக்கு அடுத்தது முரண் என்னும் சொல்லி எப்படி புணரும்னா முரண் எண் தொழில் பெயர் முதலியல் நிலையும் அப்படின்னா முரண் கூட்டல் கடிதுனா முரண் கடிது. அதே முரண் கூட்டல் கடுமைனா முரட்கடுமை அப்படின்னு அல்வழியில் இயல்பாக புணர்ந்துருச்சு. வேற்றுமையில் நகரம் வந்து டகரமாக மாறிடுச்சு அப்படிங்கிறாங்க. நகரம் டகரமாக மாறிடுச்சு. இது வரைக்கும் என்னென்ன ஈறு பார்த்தோன்னா 3 ஈறு பார்த்தோம். நகர 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 அப்புறம் 3 சொல்லி நகரம். இந்த 3மே பார்த்தோம். நன்றி. வாழ்க வளத்துடன்.